கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. பாஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. சிலருக்கு வந்து மனசுல கண்டிப்பா தோணி இருக்கும், எதுக்கு தான் பாஸ்டர் கடிச்சு சொன்னேன்னு. எனக்கு சொன்னேன்னா அப்படிங்களா ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். எல்லாருக்கும் அப்படியே அந்த ஒரு புத்துணர்ச்சி, எல்லாம் உற்சாகமா சந்தோஷமா சொன்னாங்க, பாஸ்டர் ஹாப்பி நியூ இயர், சரி பாஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னாங்க. ஹாப்பி ஈஸ்டர், சேம் டு யூ, சேம் டு யூ. மன மகிழ்ச்சி என்பது வாயின் வார்த்தையா இருக்கக்கூடாது, அகத்தின் அழகு. சொல்லுங்களேன், தெரியாதவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தெரியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 365 நாள் உள்ளது ஒரு வருடத்தில். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த 365 நாளும் ஒரே 4 வருடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் 364 நாள். ஒரே 4 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி அந்த 2ஆம் மாசம் வந்து 28 நாள் தான். மற்ற 4 வருஷமும் மற்ற 3 வருஷமும் வந்து 29 நாள். தெரியுமா தெரியாதா? இந்த 365 நாளும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அவர் உயிர் தெழுந்தவராக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தவர்னா என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் அடிபட்டா, ஒரு மனுஷன் விற்கப்பட்டாரு, ஒரு கடவுள் வந்து இப்படி எல்லாம் அவர் கடந்து போனாரு, சிலுவையில உயிரை விட்டுட்டாரு. இது வந்து நம்மளுடைய பார்வையில, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா ஆவியானவருக்கு வந்து பேசுறேன், தேவன் என்னோட பேசுறேன். மனுஷன் பார்க்கிற பார்வையாக தெய்வம் பிள்ளைகள், தெய்வத்தோட பிள்ளைகள் பார்க்க கூடாது. மனசுல வந்தது புரியுதா நான் பேசுறது? இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, எல்லா தாய்மாரும் மீன் கறி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மீன் கறி எல்லா தாய்மாரும் வைக்கிறாங்க. ஹலோ, இல்ல ஏன் மீன் கறி தான் சொன்னேன், ஆட்டுக்கறினா கன்சிடரிங்களா? எல்லா தாய்மாரும் எல்லார் வீட்லயும் மீன் கறி வைப்பாங்க. ஆனா நம்ம அம்மா வைக்கிற மீன் கறி மாரி வேற எங்கேயும் கிடைக்குமா? சொல்லுங்க. சும்மா சிரிச்சிட்டு தான் சொன்னேன். தெரியல, எல்லாரும் முகத்துல 36 பல்லும் தெரிஞ்சு. இன்னைக்கு என்ன பார்த்தா நான் வீட்டை பார்த்தா படிச்சுன்னு அடிச்சுட்டு பாருங்க. எனக்கு பாதி முடியிருச்சு, பாதி முடியல அவருக்கு. அப்படியே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க எங்க வந்து எங்களை வச்சு தோச்சு காயப்படலாம் விட மாட்டீங்க. நம்ம தாய், நம்ம அம்மா செய்கிற ஒரு சமையல் போல எவ்வளவுதான் சூப்பர் நேச்சுரலான ஆள் வந்தாலும், ஒருவேளை ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி வந்தாலும் தாய் செய்கிறது போல. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? என்ன எல்லாம் மாறிட்டீங்களோ? பாபாஸ்க்கு அம்மா ரெஸ்டாரண்ட் இருக்காரு, நான் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டேன், அம்மாவோட சமையலாம் மறந்துட்டேன். காக்கைக்கு தான் குஞ்சு எப்பயும் ஒரு குஞ்சு தான். அந்த மாரி நம்ம தேவனுடைய சாவு, நம்ம தேவனுடைய உயிர்த்தெழுதல் சாதாரணமாய் மனுஷன் சிந்திக்கிறது போல, மனுஷன் யோசிக்கிறது போல, மனுஷன் நினைக்கிறது போல தெய்வ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாக சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. அவர் நினைச்சார்னா இந்த சூழ்நிலையை தேவனால் மாற்ற முடியும். அவர் நினைச்சார்னா இப்படி இருக்கிறவங்க பல மடங்கு ஆரோக்கியமாய், வித்தியாசமாய், பவர்ஃபுல்லாய் தேவனால் மாற்ற முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இயேசுவை காட்டிலும், நல்லா கவனமா கேளுங்க, இயேசுவோட அதிசயத்தை காட்டிலும், இயேசுவுடைய வல்லமை காட்டிலும் தேவனுடைய அதிசயம் உன் மேல இரட்டிப்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்றதுன்னா, என்ன காட்டிலும் நீ என்ன பண்ணுவ?
என்னது? எப்படி உங்களெல்லாம் உங்க முகத்துல பார்க்கும்போது இப்படி பாட்டி சொல்லுவாங்க, உங்க முகரையெல்லாம் பார்த்தா, எங்க பாட்டி என்ன பார்த்து சொல்லுவாங்க, உங்க முகரையெல்லாம் பார்த்தா நம்புற மாரியே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, என்னது, என்ன செய்வாரு, நம்புற மாரியே இருக்கு. அந்த சோப் பின்னாடி ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு கேட்டா கூட நம்பாது. அங்க நீங்க பொய் சொல்றீங்க ஆண்டி, நீங்க பொய் சொல்றீங்க, நம்புற மாரி தெரியலையே. ஆண்டவர் சொன்னாரு, என்ன காட்டிலும் நீங்க பெரிய காரியங்கள் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரூஃப், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்டுகிறேன். ஏசு எங்கேயாவது எங்கேயாச்சும் இப்ப போட்டு யாராச்சும் சும்மா இருந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன். யார் வேதத்துல செஞ்சது? யார் செஞ்சது? யாராச்சும் ஒரு ஆள் செஞ்சிருப்பாங்க. சேவனே யார் செஞ்சாலும் எல்லாம் நல்லதுன்னு தான் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஆளு இந்த ஷேடோ, இந்த நிழல் பட்டு சுகமானாங்க. ஏசு நடந்து நிழல் பட்டு யாராச்சும் சுகமானாங்களா? சொல்லுங்களேன். அதோட அடையாளம் என்னன்னா, இயேசுவை காட்டிலும், இயேசுவுடைய அடையாளத்தை காட்டிலும் அவரை நம்புகிற நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாருக்கும் திறக்க முடியாத வாசல் நீ இயேசுவுடைய நாமத்துல போய் நிக்கும்போது தேவனுடைய நாம மகிமைக்கின்றே பிதா அந்த வாசல்களை திறப்பார். The name of Jesus. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது திறக்க முடியாத வாசல்கள் கர்த்தர் திறக்க செய்வார். அதனால தான் இயேசுவோட கல்லறை மட்டும் இன்னும் திறந்து கிடக்குது. அல்லேலூயா சொல்ல மறந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்ல மறந்துட்டீங்க. அல்லேலூயா. ஹிட்லர் உலகத்தை ஆட்டு படிச்சவன் ஹிட்லர். அவனோட கல்லறை மூடிதான் கிடக்குது. நான் நாக்கார் போயிருந்தேன். எத்தனை அடி மனசுன்னு தெரியல, சரண உயரம். அவனுக்கு ஒரு கல்லறை, அந்த கல்லறை வந்து கம்பி போட்டு காசு போட வச்சிருக்கானுங்க. அது வந்து காசு வந்து நிறைஞ்சு அது கல்பாசி யாச்சும் பண்ணிடுவானுங்க. அது இறங்கி அவனாச்சும் இறங்கி அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இன்னைக்கு இயேசுவோட கல்லறை ஒன்றிதான் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? உனக்குள்ள இயேசு ஜீவிக்கும் போது உனக்காக எப்படி கல்லறை திறக்கப்பட்டிருக்கோ உன்னோட வாழ்க்கையில் அப்படியாக இயேசு எல்லா கல்லறைகளும் எல்லா தடைகளும் கர்த்தர் திறப்பார். இயேசுவை நம்பும்போது, இயேசுவோட வார்த்தையை நம்பும்போது, இயேசுவோட நாமத்தை நம்பும்போது உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற நம் தேவன். எப்பறமா நம்ம தானே. அவர் பூட்டுனா திண்டுக்கல் பூட்டு என்ன பூட்டு, அவரோட பூட்டை ஸ்பெஷல் பூட்டு. அந்த தாப்பால் இயேசுவோட பேச்சை கேட்டு, ஆண்டவரோட பேச்சை கேட்டுதான் அதே வேலை செய்யும். பறக்கணுமா வேணாம், நம்ம மண்டதான் அப்பப்போ வேலை செய்யறது. மூளை கரை பிடிச்சு போயிருது. அப்பப்போ டபி போட்டி அடிச்சிடும். அப்படிதான் அப்படியே வேலை செய்யும். உங்களுக்கு நான் நேரத்தை கடத்த விடுங்கள. எவ்வளவு சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தையை, நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை எவ்வளவு விரிவாக உங்களுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு விரிவாக தேவன் கொண்டு போவார். ஆமென். நான் இல்ல, ஆவியானவர் கொண்டு போவார். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர். எத்தனை பேருக்கு நேற்று ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? நேற்று நீங்க போயிட்டீங்க. நான் பாஸ்டர் பீட்டர், பாஸ்டர் பால் ஆஃபீஸில் 12:30 மணி வரைக்கும் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆண்டவருக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நல்லா கவனமாக கேளுங்க. பாஸ்டர் 2 பேசிக்கிட்டு இருந்தாரு. தேவன் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அவர் முடிச்சிட்டார். Finish everything is done. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சிட்டார். முடிச்சு. No more sin, no more தரித்திரம், no more வியாதி, no more struggle, no more weakness. இல்ல, தேவன் எல்லாத்தையும் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பையன் ஆராதனை முடிஞ்சு எப்பயும் சபைக்கு தொங்காட்டாடு வருவாரு. பார்க்குறேன் ரஜினி மாரி இப்படி வராரு மாதிரியா இருக்கடா எத்தனை மணிக்கு வரேன்னு பஸ் வேலை முடிஞ்சு வரேன் செக்யூரிட்டி போட்டு வேலை முடிஞ்சு வரேன் பஸ் இருக்கடா தொங்காடை காணும். நல்லாச்சுப்பா சார், நான் நல்லா நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க சொல்லுகிறாரு, தேவன் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களும் பாடுகளும் வேதனைகளும் எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிட்டார். நம்பு. முடிஞ்சிருச்சு, அவர் முடிச்சிட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 14 to 15. கொரிந்தியர் 2ஆம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு, சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கினா என்ன தெரியுங்களா? என்னது நெருக்கிறதுனா? சொல்லுங்களேன். இப்ப ஒரு டின்னர் இருக்கு, அழகா இருக்கும். நம்ம ரோட்ல நடந்து போறாச்சுங்க, நம்ம கால் அதை பார்த்தானே, கண்ணு அதை பார்த்தானே நம்மளுக்கு அப்படியே துரு 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 துருன்னு அப்படியே கண்ணு ஒரு மாதிரியா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். ஏன் தெரியுங்களா? அந்த டின்னு எப்படியாச்சும் மிதிச்சு நசிக்கிறது. இப்ப காடியில நல்லா போய்கிட்டு இருப்பாங்க, காடி ஓட்டுறவங்க எல்லாம் பாருங்களேன், இது உங்கள்கிட்ட இருக்கும். நான் கவனிச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல. இந்த காடி ஓட்டுறவங்க நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டா அந்த 2 கோட்ல கரெக்டா ஓட்டி இருப்பாங்க. இந்த கோத்தா தண்ணி ஓகேங்களா, ஏதாச்சும் பொம்புஸ்ல கட்டி அப்படியே கிடக்குது குண்டா, அந்த டயரை போய் அதுல ஏற்ற புட்டையில் விடுங்க பாருங்க. அந்த கோத்தா தண்ணி, அந்த பாக்ஸ், எம்டி பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? செஞ்சதே இல்லை. உங்க மூஞ்சிகள்லாம் பார்க்கும்போது நான் நம்புறேன் செஞ்சிருக்க மாட்டேன். அதுல அது ஒழுங்காதான் வண்டி போயிடும். அதுல போய் ஒரு ஏத்து இன்னொன்னு சொல்றேன். காடி போறாங்க சரிங்களா, நல்லா போயிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு பாருங்க. அந்த தண்ணிய லாபகமா பயன்படுத்திக்கணும், டயர் கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு, மக்கள்ல களிமண்ணா மாட்டிருக்க சொல்லி அந்த தண்ணியை போய் பஷ்ஷுன்னு அடிப்பாங்க. அடிச்சு அந்த அவங்களுக்கு திருப்தி தெரிஞ்சுங்களா, அந்த காடியோட டயரையும் அந்த காடியில் இருக்கிற மக்காடியும் நான் கழுவிட்டேன். ஆனா அவங்க ஒண்ணு பார்க்க மறந்துட்டாங்க, அந்த தண்ணி பக்கத்துல ஒரு ஆள் நடந்து போறாங்க. அதை நம்ம ஆள் பார்க்கறதே இல்லை. அவங்களுக்கு திருப்தி டயர் கழுவுனா சரி. அது போல இங்க வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கியே. அவருடைய அன்பு நம்மளை எப்படி தெரியுமா பாக்குது? நம்மளை நறுக்கி. the அன்பு never give up. அந்த அன்பு நம்மளை விட்டு தூரம் இல்லை. அந்த அன்பு நம்மளை கைட் பண்ணி நடத்தல. அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணுதா? நறுக்குகிறது, நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும். இங்க எங்கேயாச்சும் போட்டிருக்கா? சோப்பா உள்ளவனுக்கு நம்பிதான் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல பணக்கார உள்ளவனுக்கு தான் போட்டிருக்கா? இல்ல 6 அறிவு உள்ளவன் போட்டிருக்கா? இல்ல சுயனா நல்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கீங்க வசனம்? எல்லாருக்காகவும். நம்ம தான் யார்? நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய நோக்கம் இப்படியாக தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருந்தது. நம்ம இழந்து விடுகிறோம். கடவுளுடைய அன்பை இழந்து விடுகிறோம். கடவுளுடைய அன்பை உணர்ந்து வருகிறது அல்ல, கடவுளுடைய அன்பை ஏற்றுக்கொள்றது அல்ல, கடவுளுடைய அன்பை ருசி பார்க்கிறது அல்ல. இங்க வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப பேர் நான் சில யூத்துக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணுவேன், வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சில பேர்த்துல கவுன்சிலிங் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் எனக்காக என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல.
என் வீட்டுல உள்ளவங்க என்ன வந்து ஒரு கருசா, ஒரு பாயிண்டா, ஒரு மனுஷனா மதிக்கவே இல்லை. என் நண்பர் பாருங்க என்னை தூக்கி விட்டுட்டு போயிட்டான். இங்க பாருங்க இந்த சூழ்நிலை என்ன எப்படியா கைவிட்டுருச்சு. நான் நம்பினேன் இந்த மனுஷன், ஒருவேளை கணவன், ஒருவேளை மனைவி நம்பினேன், என்னை இப்படி விட்டு விலகிட்டாங்க. இது தேவனோட அன்பு அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். நல்லா கவனமா கேளுங்க. போதும். எறும்பு மேரி, எறும்பு தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? எறும்பு நீல் தெரியுமா? நீலா எறும்பு கோடை காலத்துல மழை காலத்துல என்ன பண்ணுமா? சேர்த்து வைக்குமா. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு, நம்மளோட தேவைகளுக்காக என்ன பண்ணுகிறோம்? நிறைய காரியங்கள் என்ன சேர்த்து வைக்கிறோம் தெரியுமா? பாவங்களை சேர்த்து வைக்கிறோம். தேவன் சொல்லப்படுகிற வார்த்தையின்படி அல்ல, உலகம் சொல்லப்படுகிற காரியத்தின்படி சேர்த்து வைக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 5 பர்கர் வாங்கி வைங்க போதும். அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் 50 பர்கர் வாங்கி வச்சீங்கன்னா அது வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது எங்க பாஸ்டர் அழகா சொல்லுவார், நல்ல வாயம் சம்பாதிச்சு. ஏன் அப்படி பாக்குறீங்க? பட்டது மேலுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு வசனம் போட்டிருக்கு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சரீரத்துக்கு தேவைப்படுகிற காரியத்தை நாடுகிறோம். அது இந்த சரீரத்தை பலப்படுத்தி 200 வயது 150 வயது வரைக்கும் அது பாதுகாக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க தேடுகிறதுல அர்த்தம் இருக்கு. மிஞ்சி 60 வயசு 50 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுவீங்க பிரியாணி. 55 வயசு சரி 55 வயசு வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அப்புறம் ஏன் பாஸ்டர் 50 வயசு முடிச்சார், ஒரு 55 வயசு சொன்னா நானும் அதுல ஒரு ஆளாச்சு கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஒரு 55 வயசு வரைக்கும் வச்சுங்களேன். 55 வயசுக்கு மேல நீ ஒரு 40-30 வயசு பையன் சாப்பிட்டு பாருங்க, பிரியாணி முடியுமா? அதோட என்ன ஆயிடுங்க? ஒரு பிஸ்கட், ராத்திரியில் ஒரு சப்பாத்தி, அப்புறம் ஒரு சோள ரொட்டி, அப்புறம் என்ன போகுது போக 20 வயசுக்கு மேல ஒரு தாவா ரொட்டி. அதுதான் மனுஷனுடைய சேர்த்து வைக்கிறோடைய முடிவு. அது பெருக்கத்தை கொண்டு வராது, அதுல நன்மை காண முடியாது, அதுல உயர்வுகளை நீங்க காண முடியாது, அதுல திருப்தியை காண முடியாது. ஏற்பட்ட அதற்கு முடிவு உண்டு. இன்னைக்கு நீங்கள் நானும் சரீரத்துக்கு தேவைப்படுகிறத தேடுகிறோம், நல்லது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு யாவருக்கும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று. வேணாயா, நீங்க சம்பாதிங்க, வேலை செய்யுங்க, சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது நல்லது, நீங்க சில பிசினஸ் செய்யறது நல்லது, நீங்க ஓடுகிறது டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. ஆனா அதுவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இழப்பாக மாற்றிக் கொள்ளாதீங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் என்ன சொன்னாரு, நம்மளோட உணவு எந்த அளவுக்கு சாப்பிடுகிறோமோ
ஒரு சாப்பாடை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சரீரம் வந்து ஆரோக்கியமா. ஓவரா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஓவரான மருந்து நீங்க வாங்கணும். இன்னைக்கு அது போல நீங்க உலகத்தோடைய நன்மைகளை, உலகத்தோட உள்ள காரியங்களை நீங்க தேடுகிறது நல்லது. ஆனாலும் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்காக அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்காக அல்ல. நீ உன் பிள்ளைக்காக வாழ்ற, சம்பாதிக்கிற, அதெல்லாம் நல்லது. அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப், அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இப்ப என் பையன் என் கூட இருக்கிறான். அவன் ஒரு 10 வயசு வரைக்கும் 11 வயசுக்கு தான் என் கூட படிப்பான். நான் பேசுறேன். ஹலோ, கேக்குறீங்களா? 25 வயசு 30 வயசு வரைக்கும் என் கூட படுத்திருப்பானா? சரி, கல்யாணம் பண்ணி வச்சுட என் கூட படுத்திருப்பானா? ஏன் நான் கொஞ்சம் முன்ன சொன்னவ என் பையனுக்கா நான் சுற்றிருக்காம இவருக்கு பாரு, ரொம்ப தான் பேசுவார். அங்கிருந்து என் பிள்ளைக்கு நான் சேர்க்கிறேன், இவரு ஆசைக்கிறாரு. நான் ரொட்டி 8 அடிச்சு ஒரு மாதிரி சேர்த்து வைக்கிறேன். பையன் நல்லா இருக்கணும், போகும்போது அவன் மெஸ்ரீஸ்ல போனோம், அவன் போகும்போது ஃப்ளைட்ல போனான். அவன் பிள்ளை நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை நேசிக்கிறவராக, எல்லாத்தையும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவரோட அன்பு ஒரு வடையை கொடுத்தா இன்னொரு வடையை எதிர்பார்க்கிற அன்பு அவர்கிட்ட இல்ல. நீ ஒண்ணு கொடுத்தாதான் நான் இன்னொன்னு கொடுப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கிற அன்பு இயேசு கிட்ட இல்ல. இயேசுவோட அன்பு சகல காரியங்களை காட்டிலும் உன் மேல வைத்திருக்கிற அன்பு பெருசு. அவர் பெரியவர், பெரிய அன்பு. அவர் சொல்றாரு, நீ எல்லாத்திலும் காட்டிலும் என் மேல் வை, என் மேல் நம்பிக்கை வை, என் மேல் விசுவாசம் வை, எனக்காக வாழு. அல்லேலூயா. ஐயா, நான் அன்னை தெரேசா போல நீங்களாம் வெள்ளை துணியை போட்டு சேர்ச்சில் உட்காந்துருங்க நான் சொல்லலை. நான் சொல்றது என்ன தெரியுங்களா? நீங்க அவருக்காக வாழும்போது, அவரோட வழியில நடக்கும்போது உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவாரியா? No need to worry. அதை குறித்து நீ போராட வேண்டாம், அதை குறித்து நீ அலமோத வேண்டாம், அதை குறித்து ஒரு நபர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆலோசனை கேட்க வேண்டாம். தேவனை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற, தேவனுடைய அன்புல நெருக்கப்படுகிறவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் அப்படி உறுதியா நிற்பான். எல்லாரும் சொல்றாங்க, நான் என் அனுபவத்தை சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க ஆண்கள் தான் வீட்டுக்கு தலை. எஸ், அது நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா வீட்டோட முதுகெலும்பே மனைவிமார்கள் தான். அவங்க இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்களே, பிள்ளைகளே, உன்னுடைய தாய், உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்க பேக் போன் மாரி அந்த முதுகெலும்பு. இந்த எலும்பு சும்மா நம்ம எல்லாம் கச்சா பூத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எலும்பை டாக்டர் இருக்காங்க நம்ம சபையில, கேளுங்க அவங்கள்ட்ட, இது எவ்வளவு முக்கியமானது. சயின்ஸா கொஞ்சம் பேசுறேன். உங்களுக்கு சரீரத்தில் என்னாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் ஃபைனலாக எங்கே தெரியுங்களா போய் செக் பண்ணுவான்? உங்களோட முதுகெலும்புல எடுப்பான் அவர் தண்ணி. இங்கே தானே, அங்கே தான் எல்லாமே அடங்கியிருக்கும். இங்கிருந்து ஒரு தண்ணி எடுப்பான், அந்த தண்ணியில தான் எல்லா ரிசல்ட்டும் அடங்கியிருக்கும். தெரியுதுல? சயின்ஸ் படிச்சிருக்கேன். டாக்டர் பாஸ்டர் ஜேக்கப், சும்மா இருங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறவன் நான். அப்ப இந்த முதுகெலும்பு மாரி பெண்களை ஆண்டவர்
குடும்பத்துல பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தான் என் ஆண்டவரை முழுமையா தேடுகிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்பப்போ பெருமை வந்துடுது ஆண்களுக்கு. நான் தலை, அவரு சொல்றது நான் பேச்சு வசனம் சொல்லிருக்கேன், புருஷனுக்கு கீழ்ப்படியாக சபைக்கு போவாங்க. எதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, சபைக்கு போவாங்க, புருஷன் வச்சு இதெல்லாம் கேட்கணும். அப்ப இந்த இடத்துல நல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லி நம்ம நிதானிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியாம போயிடுச்சு, சரீரத்துல ஒரு ஏதோ ஒரு காரியம், அந்த இடத்துல நீங்க பாஸ்டருக்கோ சேர்ச்சில் இருக்கிற விசுவாசிக்கோ இல்லை இங்க வந்து இந்தியாவில் ஒரு பாஸ்டர் கால் பண்ணி விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், நீ எந்த இடத்துல எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல அமர்ந்து அந்த வலிகள் மேல கையை வச்சு சொல்லு, ஆண்டவராய் இயேசு இந்த வியாதிக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், அவர் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். தேவனால் முடியாத காரியங்கள் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை, தேவனால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தா வயதானவங்கள குமரனை மாற்ற முடியும், அவர் நினைத்தா குமரனை கிழவனா மாற்ற முடியும். முடியாதா? 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 முடியும். ஒரு அடையாளத்தை சொல்லிட்டா, ஆபிரகாம் எத்தனை வயசுல பிள்ளை பெற்றாங்க சொல்லுங்களேன்? ஆபிரகாம் எத்தனை வயசுல பிள்ளை பெற்றாரு? ஆமாவா? என்னக்கா சயின்ஸ் சொல்லுது 40 வயசுக்கு மேலே அப்படியே கஷ்டம் சுசாலா அப்படின்றாங்க. 50 வயசு ஆளு ஜென்னஸ் வந்து ஒரு 50 வயசு ஓகே ஏதோ ட்ரை பண்ணலான்றாங்க. நீங்க வந்து 99 அப்படிங்க. ஆமாவா? கம்பமா? ஏன் தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்ணுதான்? அற்புதம் அடையாளம் செய்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பும் போது, அவருடைய சத்தியத்தை நீ பேசும்போது அந்த சத்தியம் என்ன பண்ணுமா? அவர்களை போய் விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த வசனம் சொல்லுங்க, 15வது வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று no more. உன் வாழ்க்கையில நீ நானே, நான் செய்தது, நான் பண்ணது, நான் கடந்து வந்தது. ஒரு ஊழியக்காரரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர், நல்ல விஷயம், நல்ல பிரபலமான ஒரு பாஸ்டர். அவர் சொன்னார், நான் எல்லாம் அந்த டேபிள் எல்லாம் பாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் என் சபையில் ஒரு பையன் ஓகே நல்லா கீதார் நல்லா வாசிப்பாங்க சார், ஓகே இடையில வாசிக்கிறது அவனை நிப்பாட்ட உட்கார வச்சுட்டாரு. ஏன் பாஸ்டர்? அவன் சிகரெட் குடிக்கிறான் பாஸ்டர். ஓ, அதனால அவர் சொல்லிட்டேன், எல்லாம் விட்டுட்டு வா. ஏன் நான் மறைக்கிறீங்க? ஆண்கள் மறைச்சா ஏதாவது சந்தேகப்படலாம், ஓகே அடிக்கிறது போல. பெண்களும் மறைக்கிறீங்க, சரி கத்தர் மன்னிப்பாராங்க. பாஸ்டர் சொன்னேன்னு அவரு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொன்னாரு. எல்லா பாஸ்டரும் நினைப்போம், நம்ம தான் எம்ஜிஆரோட படம் அப்பப்போ பார்ப்போம், புரட்சி வந்த பாஸ்டர். இப்போ அவன் அங்கே வாசிக்கிறதுனால தான் அந்த சேவை குடிக்கும் போது பயந்து ஐயோ ஆண்டவருக்காக ஒளி சேர்னேன் அப்பயும் சேவை குடிக்கிறேனே, ஆண்டவருக்காக ஒளி சேர்னேன் அப்பயும் சேவை குடிக்கிறேன், ஆண்டவருக்காக ஒளி சேர்னேன் அப்பயாச்சும் சேவை குடிக்கிறேன் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வரும். இதே அவனை பிடிச்சி அவங்க உட்கார வச்சுட்டா என்ன உணர்வு வரும்? ஒரு உணர்வு வராது. அவர் ரஜினி, கமலாச, விஜயகாந்த் மாரி எல்லாம் அடுத்து ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டே இருப்பாரு. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், தவறு பாஸ்டர், அப்படி ஏசு நம்மளை பார்த்துருந்தா அதுக்காக உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. பாஸ்டர் சொல்லிட்டாரு,
எல்லாம் இங்கே ஆளுகளை கொண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கலாம் அப்படி சொல்லலை. அப்படி இயேசு நம்மளை பார்த்துருந்தா, பிதா அப்படி உங்களையும் என்னையும் பார்த்துருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு அதிகாரமே இல்லை. அவரோட வேலை என்ன தெரியுங்களா? உங்களை மாற்றும்படி, you must change. உன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மாற்றி அவரோட பிள்ளையா உன்னை மாற்ற வேண்டும். இன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் பைபிள்ல சொல்லுங்க, இங்க நம்ம சபையில ஆண்டு வந்துட்டாரா, கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு, அதுக்குள்ள வந்தேன். அவங்க வேற சபைக்கு போறாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் சொல்லுங்க, ஒரு பிரதர் என்கிட்ட வந்து பேசுறாரு, சரி நம்ம பாவம் கூட செய்ய செய்ய ஆண்டவரோட கிரேஸ் கிருபை பருகுது. அப்படியா பாஸ்டர்? அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஏன் சிஸ்டர் உன்னோட படி இருக்கிறேன்? முஸ்லீம் மாரி நாலு சேர்த்துக்கு அந்த மணியோட உத்தரவை வாங்கி 4 அடிச்சிருப்பேன். இந்த சைட்ல 2, அந்த சைட்ல 2. அப்புறம் என்ன பார்க்க வரீங்களா, எல்லாம் என்னை விசிட் பண்ணுமா, என்கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணா எல்லாம் பார்க்க வந்துருங்க. எனக்கு கிருபை பெருகுது. ஆண்டவரை பத்தி இன்னைக்கு எப்படி எல்லாம் சிந்த உலக பிரகாரமா யோசிக்கிறது. அவர் சொல்லுகிறார், நம் பரிசுத்த, he is a holiness. நம் தேவன் பரிசுத்தமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம் தேவன் பரிசுத்தமானவர். அவர் விரும்புகிற வேதம் சொல்லுகிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஒருத்தனுக்கு 10 பேருக்கு வேதம் சொல்லல. அவன்கிட்ட தேவன் பேச மாட்டார். அப்படி அவன்கிட்ட பேசுறான்னா சம்திங் டவுன். தேவன்கிட்ட சம்திங் டவுன். அப்படிப்பட்டவன்கிட்ட தேவன் பேச மாட்டார். தேவன் அமைத்தார்னு சொன்னா, இப்ப சிஸ்டர் உங்களுக்கு கடவுள் 2 கண்ணு கொடுத்திருக்காரு, 4 கண்ணு, இங்க 2 இங்க 2 வச்சா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அண்ணா? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அப்படி கடவுளோட படைப்பே நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுளோட கட்டளையை மட்டும் ஏன் நம்ம வாழ்க்கைக்கு மேல் மாற்றி கொள்கிறோம்? அவர் சொல்லுகிறாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு நீ யாருக்காக வாழ வேண்டுமா? யாருக்காக வாழணும்? உயிர் திறந்தவருக்காக வாழ வேண்டும். அப்ப உன் வாழ்க்கை உயிர் திறந்தவருக்காக வாழ வேண்டும் சொன்னா, நீ எல்லா விதத்திலும் அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு காத்து நடக்க வேண்டும். அவருடைய வசனத்துல கவனமாய் இரவும் பகலும், சங்கீதம் அப்படி சொல்லுது, இரவும் பகலும். இரவுனா ராத்திரி, பகல்னா மத்தியானம், கால, இதுல எல்லாத்துலயும் நீ கவனமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் முறைக்கிறீங்க? ஈஸ்டருக்காக வந்தேன், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவீங்க, வாங்குறீங்கன்னு. இன்னைக்கு கிறிஸ்துவ சிலுவையின் பத்தி உபதேசம் யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. சிலுவையை பத்தி, இயேசுவை பத்தி உன்னுடைய நாலேஜ் படி பேசாத. He is a great, he is a great. அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி உன் சிந்தையினால் பேசாத. அவர் நிச்சயமாக உனக்கு அற்புதம் செய்கிற தேவன், உனக்கு அதிசயம் செய்கிற தேவன். சேற்றில் இருந்த உன்னை தூக்கி கழுவி சுத்திகரித்து உன்னை அழகுபடுத்தி இருக்கிறார், உன்னை அழகாக வைத்திருக்கிறார். ஒருவனும் உன்னை தொடாதபடி, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, ஒருவனும் உன்னை கடிக்காதபடி அவர் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஃபிளாட்ல இருக்கீங்க? ஃபிளாட், அப்பார்ட்மெண்ட், ஃபிளாட் நான் ட்ரை பண்ண மாட்டீங்க. அப்பார்ட்மெண்ட், கொண்டோமினியம், ரெசிடென்ட். எத்தனை பாசத்திட்டு எதுவும் கற்றுக் கொடுத்தாரு? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிங்க. அமெரிக்காவில் விட்ட ஃப்ளாட்டு
ஒசமா நீங்க இருக்கீங்களா? சிப்பாக்கா நேரம் மரியாக்கா வீட்டில் அது கரெக்டாக லேன் இப்படி வந்து இப்படி கரெக்டாக மரியாக்கா வீட்டில் 3வது மாடி, அங்கே 5 மாடி இருக்கு வச்சுக்கலாம். அக்கா வீட்டில் வந்து இப்படி வந்து ஃப்ளைட் வந்து இப்படி திருப்பி நேரம் மரியாக்கா வீட்டுக்கு விட்டா எப்படி இருக்கும்? ஒரு தீங்கும் அணுகாதபடி அவர் உன்னை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். அந்த தேவன், நம் தேவன் நல்லவர். யார்? ஒருவேளை நம்ம தாய் தகப்பன் அவங்களுடைய பொறுப்புகளை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம தேவன் அவருடைய பொறுப்புல இருந்து 1% கூட அவர் மிஸ் பண்ணவே. பிகாஸ் இஸ் a great. அவர் நல்லவர். அவர் நல்லவர். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. நம்ம எல்லாருக்காகவும். இன்னொரு சகோதரிகிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இப்ப பெரியவங்க பாவம் செய்றாங்க, நரகம். பிள்ளைகள் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க நரகத்துக்கா பரலோகத்துக்கா? இயேசு அழகா தெளிவா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? பிள்ளைகள் என் இடத்துல வருவத என்ன பண்ணாது? சரி, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எதனால தேவன் படைப்புல மனுஷர்கள் நரகத்துக்கு போறாங்க? நரகத்துக்கு எதுக்கு போறாங்க? கோதுமை வாங்கணும் இல்லையா? அப்படிதான் யாரோ சொன்ன வச்சு இப்படியே வந்துச்சு. இந்த இடத்துல ஈ கூட பிரசங்க கேட்டுக்கு வந்திருக்கு போல. ஏன்னா மனசன் வரமாட்டான், அப்பப்போ லீவ் போட்டுறான். ஆனால் ஈ பரவாயில்ல, ஆண்டு அனுப்பி போட்டிருக்காரு. ஒரு ஈ போய் ரசிக்கப்பட்டு வா சஜக்க பேசுறாரு. நம்ம கதைக்கு வருவோம். என்ன சொன்ன? நீர் தாயா? எதனால நரகத்துக்கு போவாங்க? யாராவது நின்னுக்கிறவங்களை பின்னால் வெட்டி விட்டார்கள், அவர்கள் மன்னிப்பறார்கள். சொல்லுங்க, எதுக்காக நரகத்துக்கு போறாங்க? ஏன்னா அவங்க டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க, ஆஃபர்ல கிடைச்சி ஆன்லைன். எப்படி இருக்காங்க? அது நீங்க சொல்லியிருக்க சார். எதுக்காக நரகத்துக்கு போறாங்க? Why the children of God, தேவனுடைய பிள்ளைகள். ஐயா, நீங்க நினைக்காதீங்க நான் ரட்சிக்கப்பட்டனால, நான் சபைக்கு வரனால நான் ஆண்டவருடைய பிள்ளை. அவன் சபைக்கு வரல, அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளல, அவன் தேவனை ஆராதிக்கல, அவன் இன்னும் அப்படியே உலகத்தில் உள்ள காரியத்தில் இருக்கிறான், அதனால அவன் தேவ பிள்ளைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை நல்லா படிங்க. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. எல்லாருக்கும் தான் போட்டிருக்க, தவிர ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் மெம்பர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கு. அப்ப எல்லாருக்காகவும், இங்க உட்கார்ந்திருக்க உங்களுக்காக, இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்காக தான் இயேசு மரித்தார். அப்ப ஏன் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள் நரகத்துக்கு தள்ளப்படுறாங்க? காரணம் என்ன? Why? வசனம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மரணம்? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வசனம் சொல்லுது, வசனம் கேக்குது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நீ பாவம் செய்யலாமா? எங்க வந்து பிடிச்சாரு? உயிர்த்தெழுந்ததை பத்தி சொல்லி சொல்லியே நம்ம ஆளுங்களை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், தெரியுங்களா? ஒரு தாய் தேற்றுவது. கிறிஸ்துவனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தில் இருந்த உன்னை எல்லாத்துலயும் கழுவி சுத்திகரித்து நீ பரிசுத்தமாய் வாழும்படி. நான் ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நான் சொன்னா அது அப்படியே நடக்கும். சந்தேகம்? கிறிஸ்துக்குள் நீ நடந்தீன்னா நீ எதெல்லாம் கட்டளையிடுதோ அது அப்படியே நடக்கும். நாயை பார்த்த கத்த வாய மூடு சொல்லி பாருங்க,
அவனோட ஓனர் கூட வாங்கி கூடாத நாய் உன் சத்தத்துக்கு ஒரு வாங்கி முடியும். ட்ரை பண்ணுமா? அன்பு நிறைந்த நாய் இதை செஞ்சு கத்தாதான் அப்புறம் நாய்க்கு நாயை போலதான் நம்மளும் கத்தி சொல்லணும். நீ ஆண்டவருடைய வழியில், ஆண்டவருடைய வார்த்தையில, ஆண்டவருடைய வசனத்துல தேவனோடு நீ நடந்து போகும்போது எதெல்லாம் நீ கட்டளை எடுக்கிறியோ அது அப்படியே நிற்கும். மலையை பார்த்து சொல்லுங்க. மாட்டுல போறவங்க ரொம்ப பேரு மலையில பரதநாட்டியம் ஆடுறாங்க. தேவையில்ல, நெல்லு. நான் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நீ வரக்கூடாது. ஐயா, இந்த அற்புதத்தை என் வேலை நாள் அன்னாடிக்கு செய்வியா? அன்னாடிக்கு பார்ப்பேன். சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் நெல்லு, நான் போயிடுறேன். போய் வீட்டு கேட்டு கிட்ட சம்டைம் என் கேட்டு மக்கால் பண்ணிடுவான். ஓட்டோ கேட்டு அப்போ தட்டுவா திறக்காது, போய் அடிக்கும். நான் ஆண்டு சொன்னதான் ஆண்டு, நீ என்ன சொன்ன? வீட்டு வரைக்கும் வராதுன்னு சொன்னேன். நீ ஏன் கேட்டு லைட்டா பெட்ரி மாத்தல? அதுவும் பிரச்சனை. கொஞ்சம் லைட்டா நான் அஞ்சிருவேன். இங்க இருந்து ஊழிய முடிச்சுட்டு 11 மணி வேலை, சிங்கப்பூர்ல வேலை செய்வது 11 மணி வேலை, 10 மணிக்கு முடியும் பிரேயர். ஐயா, சூப்பர்மேன் கூட அவ்வளவு ஸ்பீடா போக மாட்டேன். ஐயா ஜே, அதிசயமா பஸ், நீங்க ரொம்ப துருவ பஸ். கஸ்டம் நீங்க எப்படி அங்கிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி இருக்கீங்களா, இல்ல கஸ்டம் தாண்டி தான் போறீங்களா? கஸ்டம் தாண்டி தான் போறேன். கரெக்டா எனக்காக ஆண்டவர் பப்பரப்பேன்னு ஒரு கஸ்டம் ஒரு கவுண்டர் எனக்காக திறந்துருக்கும். அப்பதான் நான் வரும்போது ஒருத்தன் திறப்பான். அது என்ன ரிசர்ச் பண்ணி அது நார்மலுக்கு வரும். பப்பரப்பேனுக்கோ நானும் பப்பரப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கேன் பண்ணிட்டு பாய்ட்டு போவேன். அங்கே ஐசிஏவும் என்ன அனுப்பி விட்றாங்க. தப்பை செக் ஜல ஜல ஜல. ஏன்னா நார்மலாக போன மோட்டர்லாம் சிங்கப்பூரில் பார்த்தா விட்டுருவாங்க. அந்த முகராசின்னுவாங்களே, என் முகத்தை பார்த்தான்னு விட்டுருவாங்க. இவன் என்னத்தான் எடுத்து போகிறாங்களே போ அப்படிங்கிறோம். ஆண்டவருடைய வழியில, தேவனுடைய வார்த்தையில நீ போகும்போது கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்வார். நேற்றுக்கு பிரசங்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் நல்ல பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எப்படியாச்சும் இஸ்ரேலுக்கு போயிடணும். அது மனசுல ஒரு தேங்கி நின்ற ஒரு ஆசை. பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு உணர்வு. முன்னுக்கு பிரசங்கம் பண்ணுது ஆசாமி. அந்த ஆசாமி எப்படி, அந்த ஆசாமி போகும்போது அந்த ஆசாமிகிட்ட சொல்லு அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் பீட்டர் அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டேன். இந்த மூஞ்சாவது இஸ்ரேலுக்கு போகிறதாவது அப்படின்ட்டு சரி பிரசங்கம் முடிஞ்சானே அவர் நானும் பேசியிருந்தேன். உங்களை கேட்டேன், பசங்க இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு பிளான் என்ன வச்சிருக்காங்க? ஒரு மேக்ஸ் வச்சாரு. சொல்லுங்க சார். ஆமாம் ஐயா, உனக்கு எப்படி தெரியும்? நம்மளால தான் இருக்காரு, வந்து போட்டு விட்டுருவாரு சொல்லுவார. சொன்னார் போகிறீங்கன்னுட்டு என் லிஸ்ட்டும் போட்டுங்க. அப்படியே உன்னுடைய மன விருப்பங்களை, மன வாஞ்சிகளை கர்த்தர் அறிந்து அதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார். ஆண்டோடு கூட நீ நடக்கும்போது அவருடைய அதிசயமான செயல்களை நீ பார்ப்பீங்க. இதே ஜெய நான் சொல்றேன். மனசு இந்த இடத்துல தான் படுத்து கிடப்போம். நான் வருவேன், ஆஃபீஸ்க்கு வருவேன். அழுவாக ஜோபனும். எந்த கம்பெனி வேண்டான்னு சொல்லி விரட்டு அடிச்சுச்சோ அதே கம்பெனி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னுடைய சேவை எனக்கு வேணும், வா மீட்டிங். ஏன் தெரியுங்களா? கர்த்தரோடு நடக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அதிசயம். ஆண்டவரோடு நீ நடக்கும்போது, ஆண்டவரோட கரத்தை பிடிச்சு நடக்கும்போது, தேவனோடு நீ போகும்போது தேவன் உனக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். ஏன் தெரியுங்களா? அவர் அதிசயம் செய்து முடிச்சிட்டார். அவர் காட்டிலும் நீ மேலானதை செய்ய. ஹல்லேலூயா. நீ அவருக்காக வாழ வேண்டும். your life for God. தேவனுக்காக உன்னோட வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ உலகத்துக்காக வாழ்றதுனால தான் ஒவ்வொரு காரியமும் உனக்கு கஷ்டமாய் மாறுகிறது. பிள்ளைகளை வளர்த்த, பிள்ளைகள் என்ன புரட்டா பார்க்கல, கணவனை நம்பின, கணவன் என்ன வந்து புரட்டா பார்க்கல, மனைவியை நம்பின, மனைவி என்ன தள்ளி விட்டுட்டா. இப்படியாக உலகத்தோட காரியங்கள் நம்மளை வந்து நம்மளை ஒதுக்கும். ஆனா தேவன் ஒருபோதும் உன்னை ஒதுக்கவே மாட்டார். அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஏன் தெரியுங்களா? நீ
நானும் அவருக்காக வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். இன்னைக்கு இல்லாத போது இருக்கிறனால தான் நம்மளுடைய லைஃப்ல எல்லாமே ஃபெயிலியர், நம்ம லைஃப்ல எல்லாமே தோல்வி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் மனுஷனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15 verse 21 and 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷனால் மரணம் உண்டானபடியால். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதாச்சும் மெடிக்கல் ஏதாவது மெடிக்கல் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை அந்த மெடிசன் ஆர் டாக்டர் அட்வைஸ் நீங்க கேட்டு வாழலாம். அது அவனுடைய நாலேஜ்க்கு ஏற்றபடி தான், அந்த டாக்டர் படிச்ச நாலேஜ்க்கு ஏற்றபடி தான் உங்களுக்குள்ள அந்த வேலை செய்யும். இப்போ அது வேலை செய்யும். ஆனா வசனம் சொல்லுது மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரும் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நீ ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது, மனுஷனால் உண்டாக்கப்படுகிற அந்த போதனை காட்டிலும் தேவனுடைய அதிசயமான காரியம் உனக்குள்ள உயிர்ப்பிக்க செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனை ஆராதிக்கும் போது, ஐயா நான் வேற யாருமே சொல்ல மாட்டேன், பாஸ்டர் பெர்க்மன், ஃபாதர் பெர்க்மன், பிரதர் பெர்க்மன் அவருடைய வயதை போய் பாருங்க. இன்னவருக்கு இப்படி புள்ளிடாது, அந்த முகத்தை பார்க்கும்போது குழந்தை முகம். நம்ம ரிச்சர்ட் சொல்றது குழந்தை முகம் அவருக்கு. என்ன வயசு அவருக்கு? ஏன் எதனால அவருடைய சரீரத்தில் அவர் ஆரோக்கியம்? 40வது ஓலையம் வெளியே இருக்காரு, 40 நினைக்கிறேன். யாரு சரித்திரம் இல்ல, 40 ஓலியம் ஒருத்தர் தனி மனுஷன் நின்று உலகத்துல இசை உலகத்துல தமிழ் பாட்டு தமிழுக்கு இசை கொடுத்தவரு பெர்க்மனோட குரலை கேட்டு என்ன சொன்னாரா, கழுத குரலும் இருக்கு, என் பாட்டுல உன்னை பாட வைக்க மாட்டேன், வெளியாகிட்டாங்க. அந்த கழுதை தான் இயேசுக்கு 40 ஓலியம் வெளியே கிடைச்சு. நம் தேவன், நம் ஆண்டவர், அவரோட பாடல் மூலமா எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேரோட கண்ணீர் துடைக்கப்பட்டது, எத்தனை பேரோட சரீரத்தில் இருக்க வியாதிகள் குணமானது. பிகாஸ் அவருடைய பாடல் தேவனுடைய வழியில் அவர் போனாங்க. இன்னைக்கு நீ நானும் அவரோட வழியில போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் உனக்கு நிச்சயமாக செய்வார். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, not for the idol, தேவனுக்கு இதை கொடுத்தா இதை கொடுப்பார். நான் எதுவுமே கொடுக்கல ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நான் எதுவுமே கொடுக்கல. நீங்க எதை சொல்றீங்க நான் அதை செய்யறேன், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததை நீ பிடிச்சு கொண்டீங்கன்னா அவர் கரெக்டா உன்னை தெளிவா நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாகனம் இன்ன வரைக்கும் நான் நடுரோட்ல நின்று இப்படி உட்கார வச்சதே இல்லையா? தெரியலையா? நான் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு வாகனம் கொடுத்திருக்கிறாருன்னா நீ எந்த நடுரோட்லயும் நிற்க மாட்ட. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பலவான், பாக்கியவான். அந்த காடியில டயரு போத்தாவா இருந்தாலும் சரி, இங்க இருந்து ஒரு நாள் என்ன பழைய ஊழியத்துல என்னுடைய 4 பீரால 4 டயர் போத்தா. என்னோட லீடர் இந்த வண்டி எனக்கு கூட நாங்கெல்லாம் மீட்டிங் போறோம், அவசியம் போயிட்டு வா அப்படின்னு. என் காடி போய் ஹைவேல சுத்துதான் 3 சுத்து. ஏன்னா டயர் போத்தானா சுத்ததான் செய்யும். நானே கம்பி போட்ட டயர் வச்சிருக்கிறேன், போத்தா இந்த போத்தா சொல்ல டயர் போத்தா. ஆனா ஒரு சேதம் அடையாதபடி ஆண்டவர் அந்த ஜனங்களை அழகா கூட்டு போனாங்க. அவருடைய தயவுல, அந்த பிரதரோட தயவுல செகண்ட் ஹேண்ட் டயர் வாங்கி போட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க.
கர்த்தரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற, தேவனோட வழியில நடக்கிற உனக்கு நிச்சயமாக இயேசு அற்புதம் செய்தது போல நீ அற்புதம் செய்வாய். உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மளை அனாதையா விட்டு போகல. இன்னைக்கு ரொம்ப பேரோட என்ன தெரியுமா? எனக்கு யாரும் இல்லை, என்னோட தேவை சந்திக்க யாரும் இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்குவா, என்னை பத்தி யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். He is know because he always love you. He always அன்பு காட்டுறாரு. உன்னை நேசிக்கிறனால அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. உன்னை எங்க புரிஞ்சு வச்சிருக்காரு தெரியுங்களா? தன் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உன்னை இதுலயே பார்க்கல. இப்ப நம்மலாம் ஜேயோட போன் ஐபோன்னா, இந்த ஆடு எங்க போய் விழுந்தாலும் ஐபோனை தட்டி பார்த்துருவோம். அந்த என்ன ஜிபிஎஸ்ஸா? ஏசப்பா அப்பயே கண்டுபிடிச்சதா ஜிபிஎஸ். கிச்சன் போவாத, மினுக்கா முழங்கால் போடு. ஓகே அது அப்படியே இரு. அவர் பார்க்கிறாரு இந்த கையில நீ என்ன பண்ணிட்டு இருக்கு. அவர் நிமித்தம் நீ நடந்து போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதிசயமா செய்வார். அடுத்தது வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. நல்லா கவனமா கேளுங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். we are rise. நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ற நீ எழும்புவ. செத்தாலே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வசனம் என்ன சொல்லுது? செத்தா நீ என்ன பண்ணுவியா? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். செத்தா என்ன பண்ணுவீங்களா? என்னடா அது? வீட்டுக்கு ஓடிடுமா? என்னம்மா செய்வோம்? எடுக்கிறோமா? உயிர் தருவோம். செத்தாலே உயிர் தருவோம்னா உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இயேசு காட்டிலும் இன்னும் பயங்கரமாய் செய்வோம். உயிரோடு இருக்கும்போதே பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். அல்லேலூயா. தேவனால் முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நீ சொல்லும்போது அது அப்படியே நடக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு வெள்ளை முடி நல்லா வரணும்னு சொன்னீங்க? முடியை பார்த்து தொட்டு சொல்லுங்க. வெள்ளை முடியாவா? இல்ல வெள்ளை முடிய வேணாம், கருப்பு முடிய வேணா, கருப்பு முடியாவா? ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க ஒரு ஊழியத்தில் இருக்காங்க, சபையில் இருக்காங்க. நேராக மனைவிட்டு போயிட்டு, உண்மையை சொல்லு, ஜேக்கப் ஒட்டு பல்லு தான் கட்டியிருக்கு. அவங்க எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வேறு சபைக்கு. உண்மையை சொல்லு, ஜேக்கப் ஒட்டு பல்லு தான் கட்டியிருக்கு. ஒட்டு பல்லு தான் நான் சுற்றி இல்லை. அவர் எல்லாம் ஒரிஜினல் கொடுத்தான். இல்லை வயசாச்சுன்னா கொட்டி இருக்கும். அதை பார்த்து அழகா அப்படி வச்சிருக்கேன். நம்பவே மாட்டாங்க. நான் நட்டுக்கு புடிங்க கொடுக்க முடியாதான் காட்டுங்க. அப்புறம் நம்ம சபையில இருக்கிற 2-3 ஆடு, உண்மையை சொல்லுங்க, நீங்க அண்ணாடிக்கு வீட்டுல நாய் அடிக்கிறீங்க தானே? வேதத்துல எவ்வளவு சந்தேகம் இருக்கு. நம்ம ஆள் அதெல்லாம் கேட்கல. உண்மையை சொல்லுங்க, நீங்க நாய் அடிக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள நீ நடக்கும்போது எதை கட்டளை எடுக்கோ அது அப்படியே ஏன் செய்யும். 40 வயசானாலும் நான் இன்னும் ஹீரோ தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கும்போது கட்டளை, தேவன் நாமத்துல கட்டளை இடும்போது அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொன்னார் எதையாத அடங்கு. கதலை பார்த்து சொன்னார் அடங்கு. அது அப்படியே நின்று. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நீங்க ஆண்டவரோட வழியில நடக்கிறன்னு சொன்னா நீ கட்டளை இடும்போது அப்படியே நிற்கும். சொல்ல மாட்டேன். உனக்கு சொல்ல தைரியம் இல்லை. கோழையாக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. உன்னை தேவன் ஜோஷுவா போல வீரனாய் தேவன் அழைத்திருக்கிறார். 12 பேர் அனுப்பியிருந்தார் ஆண்டவர். மோசே அனுப்பியிருந்தார். இந்த தேசத்தை நம்ம ஜெயிக்கணும் சொல்லி வேகு பார்க்கும்படி அந்த தேசத்தில் எப்படி இருக்கிறாங்க. 12 பேர் போயிருந்தாங்க. அதுல 10 பேர் போய் பார்த்துட்டு நம்ம அந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க ராட்சத்தை போல இருக்கிறான்.
யாருக்கிட்ட சொல்றான்? மோசே கிட்ட வந்து அந்த 10 பேர் சொல்றாங்க. மிஞ்சி இருக்கிறது இன்னும் 2 பேர் எந்த தேசத்துக்கு போனாங்க தெரியுமா? அந்த தேசத்துக்கு போய் அவங்க வந்து பார்த்து 10 பேர் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க மோசேட்ட, அந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த தேசத்துல இருக்கிறவங்க ராட்சத்தை ஒரு அடிதான், ஒரு போடுதான், நம்ம எல்லாம் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிற செத்துருவோம் முடியாது. அப்பொழுது 2 பேர் வந்தாங்க, யோசுவாவும் காலேப். ஆரோன் 2 பேர் வந்து சொன்னாங்க, உண்மைதான், அந்த 10 பேர் சொன்னது போல உண்மைதான், நம்ம அந்த அவங்களை ஜெயிக்கிறது கஷ்டம், ராட்சத்தை போலதான் இருக்கானுங்க, ஆனாலும் அவங்களை ஜெயிக்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளோட கூட இருக்கார், நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பேருடைய பார்வை என்ன தெரியுங்களா? பிரம்மாண்டமான பெரிய சபையில் இருந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். விசேஷமான தேவ ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சாதான் நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். உலகத்துல தேவகுமாரனா வந்த இயேசுவே பாவம் செய்கிற மரத்தின் மேலதான் தொங்கினாரு. இன்னைக்கு நீ எந்த இடத்துல நின்றாலும் சரி, எந்த ஒடுக்கல் மத்தியில் நின்றாலும் சரி, ஆண்டவரை பார்த்து தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உனக்காக அங்க இறங்குவார், அற்புதம் செய்வார், அதிசயங்களை வெளிப்படுத்துவார். வாசித்தீங்க நம்ம ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனாலதான் ரொம்ப இடத்துல சாவுல வந்து வசனத்தை சொல்லுவாங்க, செத்தவர்கள் அடக்கம் செய்யணும், நீங்க அதுக்காக துக்கிச்சு அழுந்துகிட்டு இருக்காங்க. புத்தி இல்லாதவர்களா கோபம் வந்துடும் குடும்பத்தில் இருக்கும். பாஸ்டர் என்ன புத்தி இல்லைன்றாரு, இறந்தது எங்க அம்மா, அவர் அம்மா இருந்தாங்க. அவங்க போதிக்கிறது தேவனோட வார்த்தை. நீ கடவுளோட வார்த்தையை நம்புறன்னு சொன்னா நிச்சயமாகவே உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும். நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்யும். நீ எந்த இடத்துல தள்ளப்படுகிறையோ அந்த இடத்துல இந்த ஆண்டவர் மேலும் 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 மேலுமாக உயர்த்துவார். காத்து இன்னைக்கு நம்ம காத்து இருக்கிறது தேவ சமூகத்துல தேவனுடைய வழியில நடத்தி காத்து இருக்கிறது இல்ல. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் இருப்போம், அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. இயேசு மரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் ஒரு வாட்டி மரிச்சிட்டாருன்னா மரிச்சதுதான், உயிர் தெரிஞ்சுட்டாருன்னா முடிச்சு. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க ஈஸ்டர் வந்தா, குட் ஃப்ரைடே வந்தா அன்னைக்கு மட்டும் நீ நினைவு கூறணும்னால the God before that 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், முடிச்சு. உன் வாழ்க்கை ஒன்றுதான், இயேசு உனக்காக உயிர் தெழுந்தார். ஆமென். இயேசு உனக்காக உயிர் தெழுந்தார். ஆமென். இது ரைஸ். அவர் உயிர் தெழுந்தது உண்மை. ஆமென். அவர் உயிரோடு உன்னோடு கூட இருக்கிறது உண்மை. நம்ம தான் நினைக்கிறோம், நான் பாவி, நான் அழுக்கு பிடிச்சவன், நான் துரோகி, நான் வந்து கெட்டவன். வசனம் என்ன சொல்றது? ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறாரு. எல்லாம் அந்த மனுஷனை நேசிக்கிறாரு, அந்த சீனை ஆண்டவர் வெறுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் உங்களை அந்த மரித்த உயிர் தந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். You must believe, நம்பணும். நேற்று மோரிஸ் பிரசங்கத்தை கொஞ்சம் கேட்டுடுங்க. மோரிஸ்
நல்ல பலமான ஒரு ஆள் விளக்கம். கீபோர்ட் யூ கம் அண்ட் ப்ளே. அவர் சாங் லீடர் வந்து கீபோர்ட்ல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னதான் அப்படியே அப்படியே ஆடுறான். அவன் ஆடுறது பார்த்தாலும் ஸ்டேஜே ஆடுது. நான் கொஞ்ச நேரம் எனக்கு அப்பப்பா அவிசுவாசம் தானே, என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளே ஏமாத்துறானுங்க பாரு வெள்ளக்காட்டுங்க. அப்படிதான் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. உனக்குள்ள ஆவியானவரை நான் நம்பலன்னு சொன்னா, உனக்குள்ள தேவன் இருக்கிறார் நம்பலன்னு சொன்னா, நீயா தான் இருப்பேன்னு தவிர தேவனுக்குள் உன்னால மாற முடியாது. நீ அவருக்குள் மாறணும். தேவ வழியில, தேவ சிந்தையில, தேவனோட வார்த்தையில நீ மாறும்போது நீ போகிற பாதையில கர்த்தர் நிச்சயமா உயிர் தருகிற காரியங்கள் கர்த்தர் செய்வார். தேவனோட வழியில நீ மாறும்போது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம்புறது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போ, எந்த காரியமா இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் வாசல், நிச்சயமா ஆண்டவர் உனக்கு அதிசயத்தை செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஒண்ணுமே இல்லாத இடத்துல தேவன் அந்த ஆகாருக்கு எப்படி தண்ணியை கொண்டு வந்தாரோ அதை போல உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா உயிர்த்தில் இருக்கிற வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. தேவனோட வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. தொடர்ந்து வாசி. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று. நல்ல கவனமா கேளுங்க. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? நம்ம சீன கொலையில மறுபடியும் கிழங்கு கேட்டு இருப்போம். பக்கத்து வீட்டு ஆண்டி கோழி வச்சிருப்பான், கோழி முட்டை போட்டிருக்கான், பல இருக்கும், வெள்ளை முட்டை டாபாஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூலில் வந்து கேம்பிங் செய்ய கூட்டாளிங்களாம் எல்லாம் ஆய்வுறையில் போவாங்க. நாளைக்கு கோழி வாங்கிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு. இவன் கையில் காசு இருக்காது, அம்மா கொடுத்த காசெல்லாம் கறி மீன் சாப்பிட்டே முடிச்சிருப்பான். கோழியா அப்படி யோசிப்பான், கோழியா நான் கோழி எடுத்து சொன்னேன். ஓகே, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் கோழி வச்சிருக்கிறாங்க, டாபாஸ். பல பாவங்கள். வசனம் சொல்றது உன்னோட பாவங்கள் எல்லாம் என்னவா? அவர் மரித்தது. உன்னோட பாவங்கள் எல்லாம் அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். உன் பாவங்கள் தேவன் மன்னிச்சிட்டார். பட் நீ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? மனம் திரும்ப வேண்டும். இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, தேவனின் பாவத்தை மன்னிச்சிட்டார் சொல்லி செய்த பாவத்தை மீண்டும் 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 தொடர்ச்சியா நீ செய்யக்கூடாது. You must repent. நீ திருப்பி திருப்பி செய்யறனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பாவத்தை திருப்பி திருப்பி நீ செய்யறனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஈட்டில இயேசு உயிரோடு இருக்கிறா, செத்துட்டாரான்னு சொல்லி இந்த விழா எலும்புல குத்துறான, அவன் ஸ்தானத்துலதான் நீ நின்று அண்ணாடிக்கு குத்திக்கிட்டே இருக்க. மனம் திரும்புதல் இல்லாம பாவ மன்னிப்பே இல்ல. உன் பாவம் மன்னிக்கப்படணுமா? இன்னைக்கு ஆண்டவரோட வழியில நீ நடக்கணுமா? உன் பாவத்தை விட்டு விலகு. இயேசு உனக்காக உயிர் தந்த தேவன் உன் வாழ்க்கை அற்புதம் செய்வார். பாவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குள்ள நீ நடக்கும்போது பாவம் ஒரு பாவம் நேரிடாது, பாவம் வராது, பாவம் உனக்கு வராது, பாவம் உனக்கு நேரிடாது. பிகாஸ் நீ தேவ வழியில நடக்கும்போது ஆண்டவர் உனக்கு போதித்து கவனித்து தேவன் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால வசனங்கள் கடைசி 11 வாசி முடியுமா? அப்படியே அவர் பிழைத்திருக்கிறது. அவர் இல்லையா? அப்படி நீங்கள் 11 முடியும். சரி வாசி.
அவர் பிழைத்திருக்கிறது. அவர் பிழைத்திருக்கிறது. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மரித்தவராகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது உண்மைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில அந்த உயிர் உள்ள தேவன் உன்னோடு நடக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் அந்த உயிர் தெழுந்த தேவன் உன்னோடு கூட நடக்கும். அவர் உனக்குள்ள ஜீவிக்கணும். அவர் உன்னோட வாசம் செய்யணும். உன் குடும்பத்தில் அவர் இருக்கணும். உன் பிள்ளைகள் மத்தியில் அவர் இருக்கணும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கிட்ட நீ கேட்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி, உங்களுக்காக உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி, உங்களுக்காக இருக்கிறான்னு சொல்லி, உங்களை நடத்துவார் என்று சொல்லி, நீங்க கேட்கும் போது அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்காக உயிர் தெழுந்தாரியா? ஆண்டவர் நம்மளுக்காக உயிர் தெழுந்தாரியா? தேவன் நம்மளுக்காக உயிர் தெழுந்தாரியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களுடைய எல்லாரும் எழுந்தோடுமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். திருவந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த 3 நாள் ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதை நான்